கைஸ், குயின்ஸ் கிச்சன் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனும் போட்டுக்கோங்க. நம்ம இப்போ நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா கடாய் சூடாகணும். சூடானதுக்கப்புறமா நம்ம ஒரு கொத்து கறிவேப்பிலை போடணும். போட்டதுக்கப்புறமா கடாயில் வந்து பபிள்ஸ் மாதிரி வரும். அப்போனா எண்ணெய் சூடாக இருக்குன்னு அர்த்தம். சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டதுக்கப்புறமா நான் வந்து ஆல்ரெடி 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த வெங்காயத்தையும் இதில் போட்டு நல்லா கலந்து ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா, ஆல்ரெடி நான் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அது நல்லா கண்ணாடி பதம் வந்துடுச்சு. கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி விழுது பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். அது போட்டதுக்கப்புறமா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நான் ஏன் கண்ணாடி பதத்தில் இருக்கும்போதே போடுறேன்னா, அப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா பச்சை வாசனை போகும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கணும். இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவு வதங்கி வந்துடுச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் 4 பச்சை மிளகா போட்டு நல்லா அதையும் வதங்கி விடுறேன். இதையும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சின்ன சின்னதாக கட் பண்ண தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி அந்த 2 தக்காளியும் போட்டு இதில் நல்லா வதக்கி விடுங்க. இதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா பரட்டி விடுங்க. இந்த தக்காளியை நம்ம குட்டி குட்டியாக போட்டதுனால நல்லா கிரேவியாக வரும். ஸோ அதனால் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா கலரி விடுங்க. நண்டு கிரேவிக்கு மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அப்புறமா தேங்காய் 1/2 மூடி தேங்காய் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது போட்டால் நம்மளுக்கு கிரேவி வந்து இன்னும் திக்காக கிடைக்கும், இன்னும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இதனால தான் இந்த கிரேவிக்கு இது ரெடி பண்ணுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா கலந்து விடணும். இப்போ அந்த பேஸ்ட்டை போட்டு அந்த மாதிரி நல்லா கலந்து விடுவோங்க. இதில் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா கலந்து அடியிலேருந்து நல்லா பெரட்டி கலந்து விடுங்க. நல்லா இந்த மாதிரி மெதுவாக கலந்து விட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக மேலே வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வரணும். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 2.5 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை நான் மீடியம் காரம் தான் சாப்பிடுவேன்னா ஒரு 2 ஸ்பூனே அது போதும். நல்லா அது கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி வந்து நண்டை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நண்டை வந்து இதில் நல்லா போட்டு அடியிலேருந்து மசாலாவை பெரட்டி போடணும். அதில் நல்லா நண்டெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலருங்க. கீழேருந்து எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப டஃப் தான் கொஞ்சம். நம்ம மற்ற குழம்பு கலக்கிறத விட இது கலக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணி நல்லா மசாலாலாம் எடுத்து கீழேருந்து எடுத்து நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம உப்பு போட்டால் தான் நண்டு வந்து குக் ஆகும்போது நம்மளுக்கு உப்பு அதில் பிடிக்கும். ஸோ அதனால் நல்லா உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான உப்பு தான் இருக்கா அப்படின்ட்டு. நல்லா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது இந்த மாதிரி வந்து நல்லா தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் 1/4 கப் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அதை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதையும் நல்லா ஒரு வாட்டி வந்து கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா முழுகிற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து நம்ம கொதிக்க விட போகிறோம். நல்லா கொதித்து வரணும். கொதித்து வரதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு கொதிக்க வைங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கிரேவி மாதிரி இருக்கும். இதில் வந்து ரைஸ் கூட நீங்கள் வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது சாப்பிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.